Hi guys, நம்ம இன்னைக்கு பார்க்க போற எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா VMware ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் அல்லது SCSI கண்ட்ரோலர் சொல்லுவோம் அல்லது ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்க் என்ன டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா SCSI கண்ட்ரோலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த SCSI கண்ட்ரோலர்ல நிறைய ஆப்ஷன் இருக்குது. LSI Logic SAS, then VMware Para Virtual, LSI Logic Parallel, Bus Logic Parallel. இந்த மாதிரி ஒரு 4 டைப் இருக்குது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இது இன்டர்வியூ கொஸ்டின் கேட்ட பெருசா இது இன்டர்வியூல கேட்க மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு VM நீங்க கிரியேட் பண்றப்ப பை டிஃபால்ட்டா அது இந்த SCSI கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா 0ல தான் இருக்கும். இது LSI Logic SAS அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வாட் இஸ் LSI Logic SAS அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த LSI Logic SAS அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ற கண்ட்ரோலர். இப்போ பிசிக்கல் டிவைஸா இருந்தால் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அதே போல இது விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். இந்த விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க்ல இந்த SCSI கண்ட்ரோல் மூலமா தான் கனெக்ட் பண்றோம். அப்படி இந்த SCSI கண்ட்ரோல் மூலமா கனெக்ட் பண்ற மெத்தட் பேரு LSI Logic SAS. ஸோ இந்த லாஜிக் SAS அப்படின்னா சாஸ்க்கு என்ன மீனிங்னா சீரியல் அட்டாச்டு SCSI, அதான் SAS சொல்றோம். சீரியல் அட்டாச்டு SCSI. இது வந்து பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இதுதான் கிரியேட் ஆகும். விண்டோஸ் சர்வர் 2008க்கு அடுத்து நீங்க எந்த OS கிரியேட் பண்ணாலும் இந்த LSI Logic SAS தான் வரும். which means இது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த LSI Logic SAS அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி இதோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 IOPS வரைக்கும் இதோட ஸ்பீடு இருக்கும். அதாவது அந்த ஹார்ட் ஸ்பீடு. which means IOPSனா இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட். அதாவது ஒரு செகண்டுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருந்து எவ்வளவு டேட்டா வெளில போகுது, எவ்வளவு டேட்டா உள்ள வருது, அதுதான் இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட் சொல்றோம். அதே மாதிரி 50,000 IOPS வரைக்கும் இந்த LSI Logic SAS அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இந்த விர்ச்சுவல் மிஷின்ல 8 ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இந்த 8 ஹார்ட் டிஸ்க்குமே LSI Logic SAS கீழே தான் இருக்கு. அதை எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த SCSI கண்ட்ரோலரோட ஐடி என்ன 0. SCSI கண்ட்ரோலர் ஐடி வந்து 0. அப்போ நீங்க ஹார்ட் டிஸ்க் போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல SCSI கண்ட்ரோல் 0ன்னு இருக்கும். அப்போ SCSI கண்ட்ரோல் 0னா LSI Logic SAS. இல்லை எனக்கு வேற இதுல கொண்டு வரணும் அப்படின்னா அது வேற கொண்டு வரலாம். நான் இப்போ எகைன் வர்றேன் நான். இது யூஸ்வலா பை டிஃபால்ட்டா இதான் இருக்கும். யூஸ்வலி வி ஆர் ரெக்கமெண்டிங் LSI Logic SAS தான் நம்ம யூஸ்வலா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது வந்து இன்னொரு பாயிண்ட் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. மைக்ரோசாஃப்ட் ஃபெயில் ஓவர் கிளஸ்டர் கான்ஃபிகரேஷன்ல நம்ம இந்த LSI Logic SAS தான் யூஸ் பண்ணுவோம். நோட் பண்ணுங்க, மைக்ரோசாஃப்ட் ஃபெயில் ஓவர் கிளஸ்டர். நம்ம கூட ஒரு செஷன் பார்த்தோம். வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் ஃபெயில் ஓவர் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் பார்த்தோம். மைக்ரோசாஃப்ட் ஃபெயில் ஓவர் கிளஸ்டர் அப்படிங்கிறது 2 VM ஒரே ஹார்ட் டிஸ்க்ல அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஸோ தட் ஒரு VM டவுன் ஆனா இன்னொரு VMல இருந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து மல்டி ரைட்டர் ஷேர்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அதை ஷேர்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஷேர்ட் டிஸ்க் மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டர் சர்வீஸ் எல்லாமே இந்த LSI Logic SAS-ல தான் வந்து ஒர்க் ஆகும். இது முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட், பை டிஃபால்ட்டா இந்த LSI Logic SAS தான் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். செகண்ட் பாயிண்ட், விண்டோஸ் 2008க்கு பிறகு வர எல்லா விர்ச்சுவல் மிஷினும் இந்த LSI Logic SAS-ல தான் இருக்கும். ஓகே. தேர்ட் பாயிண்ட், இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஃபெயில் ஓவர் கிளஸ்டர் கான்ஃபிகரேஷன்ல நம்ம ஷேர்ட் டிஸ்கா வந்து இந்த LSI Logic SAS வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 3 பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து நம்ம பார்க்க போறது LSI Logic VMware Para Virtual. அது எப்படி மாத்துறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்க SCSI கண்ட்ரோல் வந்து புதுசா நீங்க ஆட் பண்ணலாம். சரியா? ஸோ என்கிட்ட வந்து 0 SCSI கண்ட்ரோல் ஒன்று இருக்குது, ஆல்ரெடி ஒன்று இருக்குது. நான் புதுசா ஒன்று ஆட் பண்ண அப்படியா, ஆட் நியூ டிவைஸ் போயிட்டு there is option SCSI controller, SCSI controller. இதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் நியூ SCSI controller இருக்கு இல்லையா. இந்த நியூ SCSI controllerல இதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் சொன்ன ஆப்ஷன் எல்லாமே இருக்கு பாத்தீங்களா. LSI Logic SAS அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா இருக்கிறது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம். நம்ம பார்க்க போறது VMware Para Virtual.
see VMware para virtual அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது LSA Logic SAS தான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்ணுவோம். VMware para virtual அப்படிங்கிறது ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற விர்ச்சுவல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்ப உங்ககிட்ட ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்குது. அந்த டேட்டாபேஸ் சர்வர் வந்து ஹை த்ரூபுட் இருக்கணும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். த்ரூபுட்னா நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர், த்ரூபுட் அப்படிங்கிறது டேட்டா டிரான்ஸ்ஃபர் தான் நம்ம த்ரூபுட் சொல்லுவோம். அதாவது வேகமா டிரான்ஸ்ஃபர் தான் த்ரூபுட் சொல்லுவோம். ஸோ ஹை த்ரூபுட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற சர்வருக்கு we are using VMware para virtual அப்படிங்கிற ஒரு SCSI கண்ட்ரோல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது பெட்டர் ஃபார் அப்ளிகேஷன் சர்வர்ல யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் டேட்டாபேஸ் சர்வர்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட்டஸ்டான ஓஎஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், ஓல்டர் ஓஎஸ்லாம் சப்போர்ட் பண்ணாது. ஓகே, லைக் விண்டோஸ் ஓவர் 2012, 2016, 2019 அந்த மாதிரி ஓஎஸ் மட்டும்தான் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஓல்டர் ஓஎஸ் வந்து இந்த para virtual சப்போர்ட் பண்ணாது. இது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹை த்ரூபுட், அதாவது ஹை, உங்களுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல ஹை பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஹை பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா, ஹை த்ரூபுட் வேணும் அப்படின்னா we can go for VMware para virtual. இது பை டிஃபால்ட்டா வராது, வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இதை நீங்க ஆட் பண்ணிட்டு இது கீழே நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணீங்கன்னா அதை நீங்க VMware para virtual மாத்திக்கலாம். ஓகே, அதை எப்படி மாத்துறது இதுக்கு அடுத்து காமிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதோட த்ரூபுட் பாத்தீங்கன்னா மோர் தென் 50,000 IOPS. ஒரு IOPS இன்புட் அவுட்புட் பெர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு 50,000 டேட்டா அந்த பிட்ஸ் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதான் 50,000, மோர் தென் 50,000 IOPS வந்து இந்த VMware para virtual வந்து இருக்குது. அண்ட் செகண்ட் திங், ஒரு இந்த டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா VM tool இன்ஸ்டால் ஆயிருக்கணும். VM tool இன்ஸ்டால் ஆனா மட்டும்தான் இதை உங்களால யூஸ் பண்ண முடியும், அதர்வைஸ் உங்களால யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு VMware para virtual எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ அகைன் நான் ஷோவிங். இப்போ இந்த VM வந்து ஷட்டவுன்ல இருக்குது. ஓகே, இந்த VM எடுத்துக்கிறேன். இந்த VM ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போறேன். எடிட் செட்டிங்ஸ் போனோம்னா ஆல்ரெடி இதுல SCSI ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா SCSI 0ல இருக்குது. ஓகே, SCSI 0ல இருக்குது. இப்போ இது SCSI 0 வந்து LSA Logic SAS-ல இருக்குது. இப்போ நான் வந்து VMware para virtual கொண்டு வர போறேன். நியூ SCSI கண்ட்ரோல் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு சேஞ்ச் டைப் LSA Logic SAS இருக்குல்ல, அதை VMware para virtual கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா எனக்கு செகண்டரியா ஒரு SCSI கண்ட்ரோல் ஆட் ஆயிரும். ஆட் ஆயிடுச்சா? இப்போ நீங்க 7 in total ஒரு வருஷம் இருந்துச்சு. ஓகே, ஸோ VMware para virtual ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹார்ட் டிஸ்கை பை டிஃபால்ட் LSA Logic SAS-லாம் போகும். நீங்க VMware para virtual கொண்டு வரணும் அப்படின்னா கிரியேட் நியூ ஹார்ட் டிஸ்க் கொடுங்க. கொடுத்துட்டு விர்ச்சுவல் டிவைஸ் நோடு இருக்குல்ல, இந்த விர்ச்சுவல் டிவைஸ் நோட்ல போயிட்டு SCSI கண்ட்ரோலர் 0ல இருந்து 1 மாத்திக்கோங்க. சரியா? சோ இப்ப ஹார்ட் டிஸ்க் 1 வந்து பாத்தீங்கன்னா 40 GB. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து SCSI கண்ட்ரோலர் 0ல இருக்குது. ஹார்ட் டிஸ்க் 2 பாத்தீங்கன்னா 10 GB. இது வந்து பாத்தீங்கன்னா SCSI கண்ட்ரோலர் 1ல இருக்குது. ஸோ இப்போ SCSI கண்ட்ரோலர் 1 அப்படின்னா VMware para virtual இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு ஹார்ட் டிஸ்க் 1 இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் டிஸ்க் 1 வந்து LSA Logic SAS-ல இருக்கு. இதை நீங்க மாத்தணும் அப்படின்னா இந்த 0ல போயிட்டு நீங்க SCSI கண்ட்ரோலர் 1 கொடுத்தீங்கன்னா அது LSA Logic SAS-ல இருந்து LSA Logic para virtual வந்துரும். VMware para virtual வந்துரும். சரியா? ஸோ இப்படி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது LSA Logic parallel. நம்ம இப்ப LSA Logic SAS அண்ட் VMware para virtual இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். கரண்டா நம்ம யூஸ் பண்றது ஒன்னு பை டிஃபால்ட் LSA Logic SAS இருக்கும். நமக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா VMware para virtual போய்க்கலாம். அதை தவிர்த்து மிச்சம் இருக்கு பாத்தீங்களா,
இதெல்லாம் வந்துட்டு பஸ் லாஜிக் பேரலல், எல்எஸ்எல் லாஜிக் பேரலல். இது ரெண்டுமே வந்து ரொம்ப ஓல்டரா யூஸ் பண்றது. ஸோ எல்எஸ்எல் லாஜிக் பேரலல் அப்படிங்கிறது விண்டோஸ் ஓவர் 2003 வரைக்கும் அதை யூஸ் பண்ண கொஞ்சம் ஓல்டரான ஹார்ட்வேர்ஸ். விண்டோஸ் ஓவர் 2003 அதுக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே இந்த எல்எஸ்எல் லாஜிக் பேரலில் தான் வந்து யூஸ் பண்றோம். ரொம்ப இப்போ நீங்க ஒரு 2003 சர்வர் 2008 சர்வர் கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க எல்எஸ்எல் லாஜிக் வந்து பேரல் வச்சுக்கலாம். எல்எஸ்எல் லாஜிக் பேரல் வச்சுக்கலாம். பஸ் லாஜிக் பேரல் அப்படிங்கிறது அறுத பழசு, லைக் ரொம்ப ரொம்ப பழசு. இது இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்ல. இட்ஸ் வெரி 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 ஓல்டர், லைக் 2003 சர்வர் விண்டோஸ் சர்வர் இருக்கு இல்லையா, 2003 விண்டோஸ் சர்வர் ரொம்ப ரொம்ப ஓல்டரான விண்டோஸ் சர்வர்ல மட்டும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது இப்போ யாரும் யூஸ் பண்றதே கிடையாது. இந்த பஸ் லாஜிக் பேரலும் சரி, இந்த எல்எஸ்எல் லாஜிக் பேரலும் சரி இப்போ யாரும் பொதுவாக யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா பழைய ஹார்ட் டிஸ்க் பழைய ஓஎஸ் யாருமே இப்போ பெருசாக யூஸ் பண்றது இல்லை. இப்போ யூஸ் பண்றது எல்லாமே எல்எஸ்எல் லாஜிக் சாஸ் அண்ட் விஎம்ஏ பேரா விர்ச்சுவல், இந்த ரெண்டு தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது ஒரு இன்டர்நேஷனல் செஷன் கிடையாது, ஆனா உங்களுக்கு தேவைப்படும். ஏதோ இது ஒரு L3 ஆக்டிவிட்டி தான். இப்போ நான் சொன்னது ஒரு L3 ஆக்டிவிட்டி தான். ஏன்னா அந்த ஸ்கசி கண்ட்ரோல் மாத்திரம் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. L2க்கு இது மோஸ்ட்லி தேவைப்படாது. L3க்கு இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது எதுவும் யாரும் ஸ்பெசிஃபிக்கா இப்படி சேஞ்ச் பண்ண ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்களா, இல்லாட்டி நம்மளே டிசைட் பண்ணிக்கணுமா?